நேற்றுக்கு நம்ம பித்தாகுரஸ் சான்ஸ்கிரிட்ல கதை பார்த்தோம். இன்னைக்கு தமிழ்ல பார்ப்போம். தமிழ்ல கதை யார் தெரியுமா? தொல்காப்பியரோட சீடர் போதாயரன் ஒருத்தர். அவர் தான் இதை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓடு நீளம் தன்னை ஒரு எட்டு கூறாக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. இதுல ஓடும் நீளம்ன்றது நீளம். அந்த ஒரு செங்கோண முக்கோணத்துல, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓடும் நீளம்ன்றது நீளம். அதே மாதிரி ஒரு குன்றம்ன்றது அகலம். குன்றம்ன்றது குன்றி இருக்கிறதுனா குறைஞ்சிருக்கிறது. ஓடும் நீளம்ன்றது அதிகமா இருக்கிறது, குன்றம்ன்றது குறைஞ்சிருக்கிறது. அதை எப்படி சேர்க்கணும்ன்றாருன்னா, அதை குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. ஓடும் நீளம் தன்னை ஒரே எட்டு கூறாக்கி, ஒரே எட்டு கூறுனா சமமான எட்டு கூறாக்கணும், டிவைடட் பை 8ன்னு அர்த்தம் இருக்கு. ஓடும் நீளம் தன்னை ஒரே எட்டு கூறாக்கி கூறிலே ஒன்றை தள்ளி ஒன்னை விட்டுணுமா அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ என்ன நம்பர் எடுத்துக்கிறியோ அதுல 1/8 கழிச்சிடணும், தள்ளிடணும், ஒதுக்கிடணும். ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால், தென் அந்த பிரெத் வருது இல்லையா, லென்த் பிரெத் வருது இல்லையா, அந்த பிரெத்தை பாதியா சேர்க்கணுமா. பிரெத் 4ன்னா 2, அந்த மாதிரி குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. கர்ணம்ன்றது என்னன்னா, அதுதான் ஹைபாட்டனஸ். நீளம்ன்றது லென்த்து, குன்றம்ன்றது பிரெத்து, கர்ணம்ன்றது ஹைபாட்டனஸ். ஓடும் நீளம் தன்னில் ஒரே எட்டு கூறாக்கி கூறிலே ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால் வருவது கர்ணம் தானே. ஒன்றும் இல்லை, நீளம் இருக்கு இல்லையா, அதை நீங்க 8ஆ கூறாக்க 8ன்னே வச்சுக்கோங்க. நீளத்தை 8ன்னு வச்சுட்டீங்கன்னா, நீளம் 8ஆ இருந்ததுன்னா 8ல் 1 கழிச்சிருங்க. 8ல் 1 கழிச்சா 7. அகலம் 6ன்னு வச்சுக்கோங்க. 6 தான் வரும். அந்த மாதிரி தான் அந்த 4, 3, 5 அது மாதிரி வர்றதுல பாத்தீங்கன்னா 8, 6, 10ன்னு வரணும். 8 இல்ல 1 போச்சுன்னா இப்போ 7. லென்த்தை 8 மீட்டர்னு வச்சுக்குவோம். லென்த்தை 8 மீட்டர்னு வச்சுட்டீங்கன்னா அது என்ன சொல்றான், ஒரே 8 கூறாக்கினா 1 மீட்டர் ஒண்ணும். 8 கூறாக்கி கூறிலே ஒன்றை தள்ளி 1 தள்ளிட்டா 7. குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால், குன்றம்ன்றது பிரெத்து 6ன்னு வச்சுக்கோங்க. 6 தான் வரும். அதுல இது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை சொல்றோம். நீங்க எதை வச்சுனாலும் அதை நீங்க அது மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற ஹைபாட்னஸ் சொல்றோம். இது நமக்கு அந்த ஹோல் நம்பரா வரணுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். 6ன்னு வச்சுட்டீங்கன்னா 6ல் பாதி 3 இல்லையா. இப்ப அதுல எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. குன்றத்தில் பாதியாய் சேர்த்தால், குன்றத்திற்கு 6 2ஆல வகுத்துட்டு பாதி, குன்றத்துல பாதின்றது 6ல் பாதி 3 அந்த 7 கூட சேர்த்தோம்னா 10. ஹைபாட்னஸ் 10ன்ற. நீங்க இது போட்டீங்க இல்லையா, அந்த பித்தாகுரஸ் தியரம், இவர் போட்டுக்கிற மெத்தடே வேற. தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? இது வரும், எல்லாத்துலயும் வரும். கொஞ்சம் ஒரு மைல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா இது அந்த காலத்துல இவாள மாதிரி எல்லாம் முன்னேற காலம் எல்லாம் கிடையாது. தொல்காப்பியர் காலம்னா எப்ப? தமிழுக்கு நன்னூல் எழுதியது தொல்காப்பியர். அவரோட சிஷியன் வயசு போதாயனர். அவர் எழுதியிருக்கிறது. அவர் அந்த காலத்துல இதை கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அந்த காலத்துல எழுதினதுல ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் வேணா அதுக்கும் வரலாம். நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் இதுல போட்டு பார்த்துருக்கீங்க கரெக்டா. அவ அந்த காலத்துல அது இல்லை இல்லையா, ஒரு வாய் கணக்குல இதெல்லாம் வச்சுதான் கோயில்ல. அப்ப அந்த காலத்துல இன்னைக்கும் 1000 காலத்துக்கு முன்னாடி எழுப்பின கோயில்லாம் இன்னைக்கு நிக்கிறதுனா இந்த மாதிரி கணக்குகள் தான் அவளுக்கு உதவி இருக்கு. தேங்க்யூ.